கல்யாணம் நீங்க நல்ல சமயத்துல வந்திருக்கேன்னா அப்படி என்ன விசேஷம்? ராமுவுக்கு ராதாக்கும் கல்யாணம். ராதாவுக்கு கல்யாணம் நான் வரதுக்குள்ள என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இவர்தான் எனக்கும் ராதாவுக்கும் மாமா. இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணி கந்தசாமி, நான் ஒருத்தருக்கு மன்னிக்க முடியாத தீங்கு இழைச்சிட்டேன்னு சொன்னனே, அது இவங்களுக்கு தான். ஆமா, 25 வருஷத்துக்கு முன்னாலே, அதாவது எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலே நான் மரகதத்தை மனமாற விரும்பினேன். அவளை கல்யாணம் செய்துக்கிறதா சத்தியம் கூட செய்து கொடுத்திருந்தேன். ஆனா விதி என்ன வேற திசையில திருப்பி விட்டுருச்சு. எங்க அப்பா அம்மாவுடைய சொல்ல மீற முடியாம கோழையானதா கர்ப்பவதியான மரகதத்தை கைவிட்டுட்டு உங்க அக்காவை கல்யாணம் செய்துக்கிட்டேன். வேதனை தாங்க முடியாம, அவமானம் தாங்க முடியாம மரகதம் இந்த ஊரை விட்டு ஓடிட்டா. ஓடி போன மரகதம் ஏதாவது குளங்குட்டையில விழுந்திருப்பா, செத்து போயிருப்பா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி தானே நீங்களும் நினைச்சிருப்பீங்க. இல்ல, இந்த மரகதம் சாகல. என்ன மாதிரி ஏமாந்தவங்களுக்கு என் மகனை கொண்டு நீதி வாங்கி கொடுக்கறதுக்கும், உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களை பழி வாங்கறதுக்கும் இந்த மரகதம் இன்னும் உயிரோடத்தான் இருக்கா. நீ என்னம்மா என்ன பழி வாங்குறது? தெய்வமே என்ன பழி வாங்கிடுச்சுமா. கர்ப்பவதியான உன்னை கைவிட்ட பாவத்துக்காக என் ஒரே மகன் ராஜுவ பலி வாங்கிடுச்சு. ராமு கூட உங்க மகன் தான் சித்தப்பா. அப்பா இல்லடா ராம், யாருடா அப்பா? எப்ப உனக்கு தேவையோ அப்ப இல்லாதப்பா இப்ப இருக்குடா. வேண்டாங்க வேண்டாங்க, இந்த கல்யாணம் நின்னு போயிடக்கூடாது. நான் உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்மா. நீ ஏமா என் காலில் விழணும்? ஆமா கல்யாணி, ஆமா. மரகதத்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நான் தான். மரகதம், சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக நான் பேசுறேன். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும் நான் எப்பவோ முடிவு செய்துட்டேன். ஆனா உன்னை நேருக்கு நேரம் சந்திக்க தைரியம் இல்லாத கோழையாவே வாழ்க்கையை நடத்திட்டேன். மனைவி இழந்து, தங்கச்சி இழந்து, பெத்த மகனையும் பறிகொடுத்த பிறகுதான் உன்னை சந்திச்சு மன்னிப்பு கேட்டால் ஒழிய இந்த குடும்பம் சீரும் சிறப்புமா இருக்காதுன்றத உணர்ந்தேன். அந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை தேடிட்டு இருக்கேன். மரகதம், என்ன மன்னிச்சிரு மரகதம், என்ன மன்னிச்சிரு மரகதம். அதை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? மன்னிச்சிடுன்னு எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. நான் பட்ட வேதனை உங்களுக்கு தெரியுமா? வீட்டுல எல்லாரும் இவ பூ வச்சுக்கிட்டு இருக்கா, பொட்டு வச்சுட்டு இருக்கா, இவ புருஷன் எங்க ஒரு நாள் கூட பார்த்தது இல்லையேன்னு பல பேர் பல விதமா பேசினாங்க. அதையெல்லாம் கேட்க முடியாம ஊர் ஊரா ஓடுனேன். போன இடமெல்லாம் இதே பேச்சு. அந்த துன்பத்தை தாங்க முடியாம அப்பப்பா புலம்பினேன், வேதனைப்பட்டேன், கதறினேன். ஒரு காலத்துல அந்த காலம் இப்ப மலையேறி போச்சு. என் நெத்தியில குங்கம் இருக்கு, என் புருஷன் என் நெஞ்சில இருக்கான், எனக்கு கொள்ளி வைக்க என் மகன் இருக்கான். இனிமே எனக்கு எதுவுமே தேவையில்லை. வாடா அம்மா, வார்த்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்களே இப்படி மாறலாமா? என்ன பெரிய வார்த்தை! எனக்கு வாக்கு கொடுத்து என் வயிற்றுல சிசுவையும் கொடுத்து என்ன நிர்கதியா விட்டுட்டு போனாரே, அந்த பெரிய மனுஷன் விடவா? ராமுவும் ராதாவும் கணவன் மனைவின்னு கடவுளே தீர்மானிச்சதுக்கு அப்புறம் இனிமே யாரால தடுக்க முடியும்? நம்ம குடும்பத்துக்கிடையே இனி எதுவும் குறுக்க நிக்காதுன்னு சொன்னீங்களே. சொன்னேன். ராதாவோடைய அண்ணன் கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் நீதியை கொண்டுட்டு நிக்கிற அந்த நீதிபதி கிட்ட இல்ல. அவங்க ஒருத்தரை விரும்புறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே. ஆண்டவனே விரும்பினாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வாடா, நில்லுங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்களா சொல்லுங்க. பொண்ணுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஆனா இந்த பொண்ணினுடைய வயிற்றுல வளர்ற சிசுவுக்கு உங்க பிள்ளைதான் பதில் சொல்றோம். ராம், உங்க அப்பா மாதிரி அதே சரித்திரத்தை நீ தீர்த்து சட்டிச்சாரா பாவி? இப்படிதான் உங்க அப்பா என்ன நம்ப வச்சு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாருன்னு இப்பதான் சொன்னேன். ராதாவுக்கும் எனக்கும் கல்யாணம்னு என்கிட்ட வந்து சொன்னியே, அப்பவே இந்த உண்மை என்கிட்ட சொல்லிருந்தா அந்த நிமிஷமே உனக்கும் ராதாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்பேன்டா. வயிற்றுல சிசு வச்சுக்கிட்டு வாடவும் முடியாம சாகவும் முடியாம நான் பட்ட பாடும் துடிச்ச துடிப்பும் எனக்கு தானடா தெரியும். அந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு ஆண்டவனை 1000 தடவை வேண்டிருக்கேன்டா. ஆண்டவனை நான் வேண்டிருக்கேன். ராமு, இந்த பொண்ணு நாதியத்தவளா நடத்துறத நான் விட மாட்டேன்டா. ராதாவை நான் கைவிட மாட்டேன். இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அடி பைத்தியக்கார பொண்ணே, நான் படிக்காதவா, வார்த்தையில மயங்கி ஏமாந்துட்டேன். நீ படிச்சவன், நல்லது கெட்டது தெரிஞ்சவன். நீ எப்படிமா ஏமாந்த? அம்மா, நானும் ராதாவோ நடந்ததை பத்தி நீங்க யாருமே பேச வேண்டாம். ஆமா, இனி நடக்க வேண்டியது ராமுவுக்கும் ராதாவுக்கும் கல்யாணம். மரகதம், இந்த நல்ல முடிவை சொன்ன ஓ வாயாலேயே
என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. நீங்க செய்த பாவத்துக்கு ஆண்டவன் கூட அவளை மன்னிக்க மாட்டான். வக்கீலையா, ராமு தனியா தொழில் நடத்துற வரைக்கும் இங்க வந்துட்டு போவான்னு சொன்னேன். இனிமே அது கூட இல்ல. ராமு இங்க வரமாட்டான். கல்யாணத்துக்கு நாள் பார்க்கலாமா? கந்தசாமி, கல்யாணத்துக்கு நாள் பாரு கந்தசாமி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.